2 மே 2026 பாஸ்கா காலம் 4ஆம் வார சனி நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 7-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரை, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீர் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீங்கள் நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய ஜெபங்களை என்னுடைய திருப்பையில் நற்கனை ஆண்டவருக்கு முன்பாகவும் வைத்து செபித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, வணக்க மாதத்தினுடைய 2வது நாள் இருக்கின்ற நமக்கு மரியனின் தாழ்மை குணத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். மரியா தன்னை ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதுமே ஒரு சிறியவளாக கண்டார். புகழை தேடவில்லை, அனைத்தையும் இறைவனுக்கு சொந்தமானதாகவே பார்த்தார். இவருடைய மகத்துவம்தான் தாழ்மையில் இருந்தது. ஆக இன்று நாம் அந்த தாழ்மையை பின்பற்றி இறையாசிரை நாம் பெறுவோம். இன்றைய நாளில் தூய அத்தனியஸுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியாவில் பிறந்த இவர் ஞானத்தையும் ஆழமான பக்தியையும் கொண்டவர். அலெக்சாண்ட்ராவுடைய ஆயராகி ஆரிய பதத்தை கடுமையாக எதிர்த்தவர். இவருடைய பரிந்துரையின்படி நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் நாம் செபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வழியாக சீடர்கள் மிகுந்த பதற்றத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம். இது இறுதி ராவுணவின் நேரத்தில் இயேசு தன்னுடைய பிரிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி. அப்பொழுது பிலிப்பு ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தினுடைய ஆழமான எதிரியக்கத்தை எதிரொலிக்கும் வகையில் அந்த இயக்கத்தோடு, ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே எங்களுக்கு போதும் என்று கேட்கிறார். நாம் பிலிப்பினுடைய நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் ஒரு விதமான அமைதியற்ற தன்மையுடன், அதிருப்தியுடன் நாம் வாழ்கின்றோம். வாழ்க்கையுடைய போராட்டமே அப்படித்தான் நம்மை கொண்டு செல்கிறது. கடவுள் ஒரு அடையாளத்தை அல்லது ஒரு வியக்கத்தக்க அதிசயத்தை காட்டினால் நாம் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்பதை நாம் நினைக்கின்றோம். பிலிப்பை போல கடவுளை நேரில் கண்டால் மட்டும்தான் நம்முடைய சந்தேகம் அனைத்தும் போயிடும் என்று நாம் நம்புகின்றோம். அது முக்கியமல்ல, அதையும் தாண்டி கடவுளை நம்புகின்ற பொழுது அதற்கான அடையாளம் தேவையில்லை, இறைவனுடைய உணர்வே போதும். இயேசுவினுடைய பதில் ஒரு மென்மையாக, திருத்தமானதாக, வியக்கத்தக்கதாக, ஏன் வெளிப்பாடாகவே இருக்கிறது. இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தும் நீர் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை கண்டால் தந்தையும் காண்கிறார். கடவுள் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் எட்டாத மர்மம் அல்ல என்பதை இயேசு உணர்த்துகிறார். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய நமக்கு ஒரு புதிய தரிசனம் தேவையே இல்லை. இயேசுவை பார்த்தாலே போதும். இயேசு குணமளிக்கின்ற பொழுது அது தந்தை குணப்படுத்துகின்ற செயல். இயேசு மன்னிக்கின்ற பொழுது அது தந்தை நமக்கு இரக்கத்தை அளிக்கின்ற ஒரு வழி.
இயேசு அழுகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக துடிக்கின்ற தந்தையினுடைய இதயத்துமாக நாம் பார்க்க வேண்டும். ஆக இயேசு ஒரு வியக்கத்தக்க வாக்குறுதியுடன், அதாவது என் மீது நம்பிக்கை கொள்வோர் நான் செய்வதை செய்வார் என்று குறிப்பிடுகிறேன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று குறிப்பிடுகின்றார். கடவுளுடைய மகனை விட பெரிய காரியங்களை நம்மால் எப்படி செய்ய முடியும்? இயேசுனுடைய இந்த மன்னக பணியானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டது. ஆனால் இன்று அவர் உயிர் தெழுந்து திரு அவையின் வழியாக உலகம் முழுவதும் அவருடைய பணியானது பறக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய அதிசயம். ஒரு மனிதனுடைய இதயத்தை மாற்றமுடைய சாட்சிய வாழ்வின் மூலமாக மற்றவர்களை கிறிஸ்துவினை அழைத்து வருவதுதான் அந்த பெரிய செயல். அவரை விட பெரிய விதத்தில், அதாவது அவருடைய பணிக்காலம் 3 வருடம்தான், ஒரு குறிப்பிட்ட பகுதிகள். ஆனால் இன்று உலகம் முழுவதும் அவருடைய பணியானது பரவியிருக்கிறது. காரணம் அவருடைய சீடர்களாகிய நாம். இயேசு நம் மூலமாக தன்னுடைய பணியை தொடர்ந்து செயலாற்றுகிறார். நாம் எவ்வாறு பசித்தவர்களுக்கு உணவளிக்கின்ற பொழுதும், துயருவோருக்கு தேற்றுகின்ற பொழுதும் உலகில் அவரை போன்று நாம் மாறுகின்றோம். மற்றொரு கிறிஸ்துவராக நாம் மாறுகின்றோம். இயேசு நமக்கு ஒரு நெருக்கமான ஜெப உறவுக்கு அழைத்து செல்கிறார். என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உதவி செய்வேன் என்று. அவர் பெயரால் கேட்பது என்ன? நமக்கு வேண்டியதை வாங்குவதற்காக சொல்கின்ற ஒரு மந்திர சொல்தான் அது. நம்முடைய இதயத்தை அவருடைய இதயத்தோடு இணைப்பதுதான் அது. நாம் இயேசு எதை விரும்புகிறாரோ அதையும் நாம் விரும்ப வேண்டும் என்பதுதான் பொருள். கடவுள் தூரமாக இருப்பதை போன்று நாம் உணர்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்திற்கு மீண்டும் திரும்பி வருவோம். இயேசு நீங்கள் காணும் அதே அன்பு தந்தைதான் தன்னுடைய உண்மையான தன்மை என்பதை நினைவில் கொள்வோம். கிறிஸ்தனுடைய முகமாக நாம் மாறவோம். இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் மற்றவர்களை காணுகின்ற ஒரு நற்செய்தி கருவியாக நாம் மாறுவோம். நம்முடைய பொறுமை, இரக்கம், மன்னிப்பு, அன்பு மூலமாக தந்தையை உலகிற்கு நாம் காட்டுவோம். இந்த ஒரு நிலையில் இன்று நாளை இறைவனிடத்தில் வைத்து நம்முடைய பணிகள், பயணங்கள் அனைத்தையும் இறைவன் ஆசிர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கடந்திரவு எங்களோடு பயணித்து எங்களை ஆசிர்வதித்தீரை, எங்களை பராமரித்தீரை. இந்த புதிய நாளில் புதிய கிருபையினால் எங்களை அரவணைத்தீரை, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அதிகால வேளையில் பிலிப்பை போல நாங்களும் உம்மிடம் வந்து நிற்கின்றோம். தந்தையை எங்களுக்கு காட்டும் என்ற ஒரு தாகம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டவரை உற்று நோக்குகின்றன பொழுது நாங்கள் இறை தந்தையின் அன்பையையும் கருணையையும் கண்டு உணர எங்களுக்கு அருளை தாரும். உமது முகத்தை காணுகின்ற ஒரு வரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடத்திலும், கடந்து செல்கின்ற ஒவ்வொரு சூழல்களிலும் உம்மை தேட எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் எப்படி எங்களுக்கு தந்தையினுடைய நிழலாக இருந்தீரோ அதே போல நான் உம்மை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடியாக மாற விரும்புகின்றேன். ஆண்டவரே, என்னுடைய பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் உமது அன்பு வெளிப்பட எங்களுக்கு உதவியாக மாறும். ஆண்டவரே, என்னை நம்புவோர் என்னை விட பெரியவற்றையும் செய்வார் என்று கூறினரே, அந்த ஒரு வல்லமை இன்று என் வாழ்வில் செயல்படுத்தும். நான் செய்கின்ற சிறிய வேலைகளாக சரி, உமது பெயரை நான் செய்கின்ற பொழுது அது பெரிய நன்மைகளாக மாறட்டும். என் மூலமாக உடைந்த இதயங்கள் ஆறுதல் பெறட்டும், காயப்பட்ட உறவுகள் குணமாகட்டும். ஆண்டவரே, இன்று எனக்கு முன்பாக இருக்கின்ற சவால்கள், வேலைகள், திட்டங்கள் அனைத்தையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். என் பெயரை எதை கேட்டாலும் செய்வேன் என்று கூறியவரே, உடைய வார்த்தையை நான் பற்றி கொண்டு இன்று என்னுடைய குடும்பங்களையும் என்னுடைய உழைப்பையும் ஆசிர்வதியும். நான் எடுக்கின்ற அனைத்து முடிவுகளிலும் உடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமையட்டும். இன்று நானும் மற்றொரு கிறிஸ்துவாக மாற, மற்றொரு நற்செய்தியாக மாற, நான் சந்திக்கின்ற அனைவரிடத்திலும் என்னுடைய அன்பை காட்டிட, என்னுடைய பொறுமையின் வழியாக, என்னுடைய மன்னிப்பின் வழியாக, என் அன்பின் வழியாக, என் சகோதரத்தின் வழியாக, என் உதவியின் வழியாக மக்களை உம்மை புகழ வைக்க எனக்கு கிருபையை தாரும். இந்த உலகம் வாசிக்கின்ற ஒரு நற்செய்தியாக என்னை மாற்றிலும். ஆண்டவர், இன்றைய நாளை உடைய கரங்களை ஒப்படைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரித்திரும். குறிப்பாக மே மாதத்தில் பலவிதமான விடுமுறை பயணத்தில் மேற்கொள்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அளித்திடும். பெருகிருக்கின்ற இந்த வெயிலினுடைய தாக்கத்தில் விடுமுறைக்கு செல்ல இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, பல திட்டங்களை
தன்னுடைய குடும்பத்தில் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். படித்து விடுமுறைக்காக வந்திருக்கின்ற குழந்தைகளை ஆசீர்வதியும். மாணவர்களை ஆசீர்வதியும். புதிய கனவுகளுடன் எதிர்பார்த்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், புதிய வேலைக்கு செல்ல இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய பராமரிப்பு இன்று இந்த காணொலி மூலமாக ஜெபிக்கின்ற அனைத்து நபர்கள் மீதும் நிறைவாக பொழியட்டும். தூயனுடைய ஒளி ஒவ்வொருடைய இதயத்திலும் ஒளிரட்டும். அனைவரும் உம்மீது நம்பிக்கை கொண்டு உமது பெயரால் நன்மையை செய்யவும், உமது பெயரால் அனைத்து விதமான மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கவும் அவர்களுக்கு உதவியாக வாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரை, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.